இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே கிளியரா தெரியும். ஸோ நீங்க பார்க்கறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நீட் பிஜி இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின டாக்டர்ஸ் ரிசல்ட் அண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் இது யூடியூப் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா 7 வருஷமா தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்ல கைடன்ஸ் சப்போர்ட் யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். யூஜி 7 வருஷமாவும் பிஜி 5 வருஷமா கொடுத்துருக்கோம். இதுவரை நிறைய டாக்டர்ஸ் நம்ம மூலயமா கைடன்ஸ் சப்போர்ட் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா கைடன்ஸ் எடுத்து ப்ராப்பரா ஒவ்வொரு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எண்ட் ஆஃப் த்ரூ அவுட்டா கவுன்சிலிங் முடிகிறக்குள்ள அவங்க சீட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் நாங்கள் கைடன்ஸ் கொடுத்து சீட் எடுக்க வச்சிருவோம். ஸோ உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ரிசல்ட் வரை வெயிட் பண்றோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். இப்போதைக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். எல்லாரும் லாஸ்ட் வீடியோ பதிவு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்ப இருந்து ரெடி பண்ணணும். ஏற்கனவே கவர்மெண்ட் கோட்டாக்கு வீடியோ போட்டேன், பார்க்காதவங்க பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு அண்ட் மலையாளம் மைனாரிட்டி, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல இத்தனை கோட்டாஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்ப இருந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயரோடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்ப இருந்தே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு தான் அது. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ, ஸோ நீட் யூஜியோடைய நீட் பிஜியோடைய பாஸ்போர்ட் சைஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே நீங்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 50 கேபில இருந்து 100 கேபி வச்சுக்கோங்க ஜேபிஜி ஃபார்மேட்ல. தென் நெக்ஸ்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ 180 எம்எம்ல இருந்து 90 எம்எம், அதாவது பாஸ்போர்ட் சைஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை நீங்க ஸ்டூடியோல கேட்டீங்கனாலே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. 100 கேபில இருந்து 300 கேபி. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீட் யூஜிக்கு நீங்க பிஜிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட்டை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய சைன் 10 கேபில இருந்து 40 கேபி ஜேபிஜி ஃபார்மேட். அதுக்கப்புறம் அப்லோட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஸோ இதுவும் 10 கேபில இருந்து 50 கேபி. ஸோ இதெல்லாம் போட்டோ ஃபார்மேட்ல நம்ம ஜேபிஜில எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் முக்கியமானது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய 2024 இந்த வருஷத்துக்கான அட்மிட் கார்டு, இந்த வருஷம் ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிபிகேட் அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் பாஸ் சர்டிபிகேட். இப்ப நிறைய பேருக்கு டிகிரி இப்ப இந்த வருஷம் முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். தென் சிஆர்எம்ஐ, அதாவது இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண அந்த சர்டிபிகேட், அதோடைய ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோ இல்ல வேற எந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதோடைய கவுன்சிலோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட ப்ரொஃபஷனல் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க வைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஃபார் லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். இதுல பெட்டர் ஆதார் கார்டு வச்சா கூட போதும். ஓகேவா? இந்த 4 இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஏன் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பல்சரி கொடுக்கணுமா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். எஸ் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் டொமிசியல், அதர் ஸ்டேட் காரங்க உள்ள வராங்க, அவங்க எப்படி சார் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் உள்ள அப்லோட் பண்ண முடியும்னு கேட்டா, இது ஒரு லாஸ்ட் இயர் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ். இப்ப மைனாரிட்டியில வரக்கூடியவங்க ஃபார் நீங்க ஒரு சிஎம்சிக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி வேற என்ன சொல்றது, இந்த தெலுங்கு மலையாள மைனாரிட்டிலாம் அப்ளை பண்றீங்களா அவங்கலாம் அவங்களுக்கான அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும், கட்டாயம் கேட்கும். ஸோ வித்தவுட் மைனாரிட்டி, அதாவது மலையாள மைனாரிட்டி இல்லாம ஜென்ரல், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி இல்லாம சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணாதவங்க, ஜென்ரலா அப்ளை பண்ணக்கூடியவங்க என்ஆர்ஐ, ஸோ இவங்களாம் இல்லாம ஜென்ரலா அப்ளை பண்ணக்கூடியவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை கம்பல்சரி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் ஜென்ரலாவும் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நேட்டிவிட்டி கம்பல்சரி கேட்காது. அதாவது ஜென்ரலா ஸோ மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க, நான் மைனாரிட்டியே கிடையாது சார், நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நேட்டிவிட்டி கேட்குமா, கேட்காது.
பட் மைனாரிட்டியில அப்ளை பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் தெலுங்கு மலையாளம் கொடுக்கறனால அவங்க தமிழ்நாட்டில் இருக்குதான்றதை செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரியா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணவங்கள தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ன்றது ரிசர்வேஷன் கிடையாது, ஓப்பன் சீட் தான். ஸோ ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்காரங்களாம் உள்ள வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி சார் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும்னா இது வந்து ஒன்லி இந்த நேட்டிவிட்டி கம்யூனிட்டிலாம் வந்து மைனாரிட்டியில அப்ளை பண்ணக்கூடியவங்க வைக்கணும் அகைன் சொல்றேன். ஸோ அதே மாதிரியா இது ரிலிஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கானது. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இந்த தெலுங்கு மலையாளம் இருக்குல்ல, ஸோ அந்த மொழி பேசக்கூடிய அவங்களுக்கு ஒரு சில தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், ஒரே ஒரு மலையாள மைனாரிட்டி காலேஜ் இருக்கு, அவங்களுக்கான அந்த அதே மாதிரியே வந்து என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ், என்ஆர்ஐ கோட்டால வரவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அகைன் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணக்கூடியவங்க இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல அதாவது எந்த ஒரு மைனாரிட்டி இல்லாம அப்ளை பண்றவங்களுக்கு கம்யூனிட்டியோ நேட்டிவிட்டி வந்து கம்பல்சரி கேட்காது. பட் ஆனா ரிலிஜியஸ் மைனாரிட்டியோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோ இந்த மைனாரிட்டியில வரும்போது அவங்களோட நேட்டிவிட்டி கம்யூனிட்டி வைக்கணும். வைக்கல அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ தயவு செய்து வந்து இப்போதைக்கு இப்பல இருந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுவோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.